வாட் ஐ ஈட் ஆர் ஈட் இன் டே பார்க்கலாங்க. ஃபேமிலி ஏற்காடு ட்ரிப் போனனால நான் ஃபுட்டில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு போயிருந்தேன். நான் மார்னிங்கே சாப்பிட்டது தான் இந்த நூடுல்ஸ். ஆக்சுவலி நூடுல்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக பட்னியாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன். அதுவும் அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக ஆயிலாக இருந்தது. அவங்க ரொம்ப நேரம் பட்டர்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு வந்து இந்த மழை டைம்லேயும் நான் ஒரு குல்ஃபேஸ் வாங்கி சாப்பிட்டேன். அண்ட் எங்கே போனாலும் என்னால் இந்த மசாலா பூரி கிரேவிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் அந்த மசாலா பூரி ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் நேரம் கன்வின்ஸ் பண்ணார் அந்த அங்கிள். வந்து நாங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே கையில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கேட்டு விசாரிக்கும் போது தெரிஞ்சது அது வந்து அந்த நெருப்புலேயே டேரெக்டாக காமிச்சு செஞ்ச கார்னுன்ட்டு. நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அதை வாங்கினேன். பட் அது ஃபுல்லாக அந்த தீஞ்சு போன ஸ்மெல் தான் வந்தது. எப்படி இதை சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி ஃபுல்லாக மார்னிங் கொஞ்சம் ஃபுட்டில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நாங்கள் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனப்போ அங்கே எங்களுக்கு மெல்டட் சாக்லேட், இந்த ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் இந்த பீசஸ்லாம் கொடுத்தாங்க. ஏன் தெரியல, ஏற்காடில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் வாங்கி எங்களோட ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமோட இந்த ஃபுட்டு தேடி தேடி வாங்கின டைம் தான் ரொம்ப அதிகம்.